ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம புது எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று செய்ய போகிறோம். அது என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஹனி, பியூர் ஹனி. இந்த மாதிரி பின்னாடி தெரியுது பாருங்கள், அந்த மாதிரிலாம் போய் எடுத்து வந்தோம். உங்களுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு காட்டணும் அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு ஆசை. ஸோ அதுக்காக கஷ்டப்பட்டு போய் ஹனி எடுத்துன்னு வந்துட்டோம். அது எப்படி எடுத்தோம் என்னன்றதை நாங்கள் வீடியோவில் பின்னாடி காட்டுறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மலைக்கு போயிட்டு மழை தேன் தான் கிடச்சி. அதான் என்ன வந்திருக்கோம் நம்ம ஹனி கேக் செய்யறதுக்கு. பியூர் ஹனி இது நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. ஸோ நாங்கள் அதை எப்படி அழிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹனி கேக் செய்யறதுக்கு கேக் ரெடி பண்ணலாம் வாங்க. அதுக்கு 3 முட்டை எடுத்துருக்கேன், 1 கப் மைதா, 1/2 கப் சர்க்கரை, ஒரு எசன்ஸ் டப்பா ஒன்று, ஒரு 2 ஸ்பூன் சின்ன பாத்திரம் ஒன்று கேக் ரெடி பண்ணி ஊற்ற, ஒரு மிக்சி ஜார் ஒன்று. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. நம்ம இதை வச்சு தான் நம்ம கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அது வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 முட்டை ஊற்றிட்டோம். செகண்டு முட்டையை நல்லா அரைச்சிக்கிட்டு நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள் சர்க்கரை, அது வெளியே போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டோம். சர்க்கரை போட்டு ஒரு டைம் இன்னும் நல்லா அரைச்சிக்கோங்க. அது சர்க்கரை நல்லா மயிறு வரையும். பாருங்க, சர்க்கரை உள்ளே போய் எல்லாம் ஓரளவுக்கு ஃபுல்லாக மயிஞ்சிச்சு. 1 கப் மைதா, ஒரு 150 கிராம் இருந்தால் போதும் அந்த அளவுக்கு. பாருங்க, கொஞ்சமாக இப்போ வந்து அந்த முட்டை வாசனை வராதுக்கு நம்ம பைனாப்பிள் எசன்ஸு ஆட் பண்ணுறோம். ஓகே, ஆட் பண்ணிட்டு இன்னும் திரும்ப கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதெல்லாம் மிக்ஸ் ஆகணும்ல, அதுக்காண்டி. இந்த பாத்திரத்தில் பட்டர் பேப்பர்லாம் பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிடுங்க, சைடில் கீழே எல்லாமே அப்ளை பண்ணிட்டு அதில் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, அது ஃபுல்லாக அதுக்குள்ளே ஊற்றி வச்சிடலாம். நம்ம அடிச்சு வச்சுட்டு பவுலில் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குக்கர் வச்சுருக்கோம், அதில் கொஞ்சம் மண் கொட்டிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து ஹீட் கரெக்டாக அப்சர்வ் பண்ணி கொடுக்கும்.
ஓவன் அப்படின்னா கரெக்டாக அது ஃபுல்லாகவே மேலே கீழே ஈட்டு கரெக்டாக ஒரு லெவலில் பண்ணி கொடுக்கும். ஆனால் நம்ம குக்கர் பட்சத்தில் இது குக்கர் மட்டும் வச்சா ஹீட் பண்ணி கரெக்டாக லெவலாக கொடுக்காது. அதுக்காண்டி நம்ம மண்ணு கொட்டிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 நிமிஷம் மேலே சூடு பண்ணிட்டோம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ நண்பர்களே, ஒரு 1/2 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு நம்ம கேக்கு வச்சுட்டு. எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல. ஓப்பன் பண்ணுறதுக்கு இதாக இருக்குது. வாங்க ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு நண்பர்களே. தொட்டு பார்க்கலாம் இருங்க, சூடாக இருக்குது. வேறு ஏதாச்சும் வச்சு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நண்பர்களே, இந்த கத்தியை வச்சு லைட்டாக அழுத்தி பார்க்கலாம். கேக்கு ஓகே ஓகே. பாருங்கள், ஓரளவுக்கு வெந்த மாதிரி தான் தெரியுது. கை வச்சு அழுத்தி பார்த்தோம். ஓகே, வெந்த மாதிரி தான் இருக்குது. கேக் அப்படியே பேப்பர் பிடிச்சி சாதம் எடுக்கலாம் நண்பர்களே. பேப்பர் பிடிச்சி அதை சாதம் எடுக்கலாம். பாருங்கள் நண்பர்களே எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. அதை அப்படியே திருப்பி பார்க்கல எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கையில் தொட்டால் சூடாக இருக்குது. ஃபுல்லாக ஒட்டிக்கு நிற்குது நண்பர்களே. அது பாருங்கள், லைட்டாக கத்தி போட்டு நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், எல்லாம் கெட்டியாக பிடிச்சிட்டு பாருங்கள் நண்பர்களே, அப்படியே கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்குது அது. ஸோ ஓகே, ஓரளவுக்கு ஓகே வந்துடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது நம்ம சைடில் கொஞ்சம் அப்படியே ஆயில் அப்ளை பண்ணியிருந்தா கரெக்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் ஆயில் கம்மியாக போட்டதுனால அது கொஞ்சம் ஒட்டி இருந்துச்சு. அதை கட் பண்ணி எடுத்தனால இப்படி வந்திருக்கு. பாருங்கள் நண்பர்களே, நம்ம கேக் ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். உண்மையிலேயே செம்ம சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், பியூர் ஹனி நம்ம போய் மலையிலேருந்து எடுத்து வந்தோம். அந்த ஹனியை வச்சு தான் நம்ம இப்போ ஹனி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்க போகுது. வாங்க. கேக் ரெடி ஆயிடுச்சு நண்பர்களே. அவங்க டிசைனுக்கு நம்ம தேன் ஏடே வச்சிட்டோம். வேறு எதுவும் நமக்கு டிசைன் பண்ணுறது எதுவும் இல்லை. நல்லா தேன் ஏடே இது ஒரு டிசைனாக வச்சிடலாம், பூ டிசைன் அப்படின்னு வச்சாச்சு. பாருங்கள், அதுவுமே நல்லா தான் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா அருமையாக இருக்குது. வாங்க அது எப்படி சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க கேக் கட் பண்ணலாம். எல்லாம் கை தட்டுங்கப்பா, கேக் கட் பண்ணுறேன். நல்லா சும்மா நின்றுக்கிறீங்க. ஓகே நண்பர்களே, ஸோ வெட்டியாச்சு. ஃபைனலி வெட்டவே முடியும். பாருங்கள், ஃபுல்லாக ஹனி கெட்டியாக, ஹனி ஒரு பக்கம் கெட்டியாக இருக்குது போல். ஓகே வெட்டிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். உண்மையிலே பாருங்கள், அப்படியே லேயர் எல்லாம் 3 லேயர் ஹனி, ஃபுல்லாக ஹனி தான் நண்பரில் இருக்குது. அது வேறு லெவலில் இருக்குது கேக்கு பார்க்கவே. வாவ், செம்ம சூப்பரு. என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு கேக்கு நான் சாப்பிட்டதே இல்லை. பியூர் ஹனியில் கேக்கு ஃபஸ்ட் டைம் நானே சாப்பிட்றேன்.